எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கி ஈது வரப்போகுது. நம்ம ரமதான் மாதத்தில் இருக்கோம். அதிகமான சகோதரிகள் ரொம்ப மனசில் கடினத்தோடையும் கஷ்டத்தோடையும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜக்காத்து தான். ஜக்காத் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஃபத்வா தராங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலை, என்ன பண்ணுறதுன்னும் தெரியலை அப்படின்னு தான் எல்லா பெண்களுமே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு சரியான குர்ஆன் அறிவும் இல்லை. அதே சமயம் ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜோ ஃபினான்ஷியல் விஷயங்களோ அவங்களுக்கு தெரிகிறதில்ல. இதுதான் உண்மை. குர்ஆனும் நமக்கு தெரியலை, ஃபினான்ஷியல் விஷயங்களும் புரியலை அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணவே முடியாது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரமதானே நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நான் எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு ஹர்ரி ஆகிறதுல கொஞ்சம் நிதானப்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. இது விஷயம். ரெண்டாவது, ஜக்காத்னா என்னன்னு முதல்ல இப்போ நம்ம பார்ப்போம். ஜக்காத் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டாய கடமை. இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஜக்காத் எதற்காக கட்டாய கடமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய மக்கள்கிட்ட வசூலிக்கக்கூடிய ஒரு வரி. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டாகத்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவர்மெண்ட்டாகத்தான் இருந்தார். அவர் தான் மக்களுக்கு தேவையான நல்லது கெட்டதுகளை பார்த்தாரு, அதை நிர்வகித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அடுத்து கலிஃபாக்கள் செஞ்சாங்க. சரியா? அப்போது இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்களை யார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுடைய தொழில், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய ஹெல்த்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாகத்தான் இஸ்லாம் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட இஸ்லாம் பீரியடில் தான் ஜக்காத் அப்படிங்கிறது இருந்தது. ஆஸ் அ டேக்ஸாக, ஒரு டேக்ஸ் மாதிரியான விஷயமாகத்தான் இது இருந்தது. இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் எல்லா ஆயத்துகளும் எடுத்து பாருங்கள், அதிகமான குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்து பாருங்கள், ஹதீஸுகளை எடுத்து பாருங்கள், தொழுகுங்கள் ஜக்காத்து கொடுங்கள்ன்றது தான் வரும். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்ததுண்டா தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் என்ன சம்பந்தம்? தொழுகிறதுங்கிறது உள்ளத்தால் இறைவனிடத்தில் நான் போய் நிற்கிறது, ஜக்காத்துங்கிறது நான் பொருளாதாரத்தில் கொடுக்கணும். இது ரெண்டத்தையும் எல்லாம் ஒன்றா சொல்கிறானே ஏன் அப்படின்னு என்னைக்காச்சும் சிந்திச்சதுண்டா? அப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்களில் புரிதல் இல்லை, இன்னும் கல்வி இல்லை. ஸோ அதை நோக்கின பயணத்தை தான் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் ஏற்படுத்தி கொடுக்குது. அதை நோக்கின பயணத்தில் தான் நம்மளும் இருக்கோம். இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்தது? ஸோ இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா, இஸ்லாம் இஸ் அ கவர்மெண்ட். அது ஒரு ரிலீஜன் கிடையாது, அது கவர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது அதுக்குன்னு ஜக்காத் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் இன்னும் அதுக்கு வரவே இல்லை, நான் ஜக்காத்தை பற்றி பேசவே இல்லை. பொதுவாக டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த டேக்ஸ் பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஸோ ஜக்காத் என்பதும் டேக்ஸு தான். ஒட்டு மொத்தமாக ஒரு வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா லாபத்துலேயுமே இருந்து ஒரு 2% நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ இதில் பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் பெண்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதே இல்லை.
ஆனால் அதே சமயம் அந்த பெண்கள் கையில் தான் 50 பவுன் 100 பவுன் மினிமம் ஒரு 10 பவுன்லேருந்து கூட அவங்கக்கிட்ட நகை அப்படிங்கிற பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதாக நம்புகிறோம். ஆனால் ஒரிஜினல் தங்கத்தோடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு புரியலை. நம்ம கழுத்தில் கையில் போட்டிருக்கக்கூடிய தங்கம் எதுவுமே ஒரிஜினல், அதாவது அந்த 24 கேரட் கோல்டுன்னு கிடையாது. அது எல்லாமே 22, 21 அல்லது 18 கேரட் தான். அப்போ இதெல்லாம் கொண்டு நம்ம தேய்மானம் இல்லாமல் அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. கோல்டு ஹேஸ் மோர் என்ன சொல்கிறது, அதாவது உண்மையாக கோல்டு பற்றின அவேர்னஸ் நமக்கு சுத்தமாக இல்லை. தங்கம் அப்படின்னா அது என்றைக்குமே அதனுடைய தரம் குறையாது. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரியும், தங்கம் என்றைக்குமே எவ்வளோ காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் அந்த தங்கத்தோட தரம் குறையாது. ஆனால் நீங்கள் உங்கள் கோல்டை கொண்டு போய் விற்கிறீங்கல்ல அல்லது அதை உருக்குறீங்கள ஏதோ பண்ணுறீங்கல்ல, அப்போ அவங்க சேதாரம் அப்படின்னு சொல்லிலாம் அதை சிலதை கழிப்பாங்க. அப்போ அதிலருந்தே உங்களுக்கு புரிய வேணாமா, அந்த தங்கம் உண்மையான தங்கம் மட்டும் கிடையாது, அதோட சில கலப்புகள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தங்கத்தோட அது என்ன கலப்பு பண்ணுவாங்கன்னு இன்ஃபேக்ட் எனக்குமே தெரியல தான். பட் தங்கத்தோட வேறு எக்ஸ்ட்ரா சில உலோகங்களையும் கலந்து தான் நீங்கள் போடக்கூடிய அந்த ஜுவல்ஸை தயாரிக்க முடியும். ஸோ அப்படி செய்யக்கூடிய அந்த ஜுவல்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜுவல்ஸ் நம்மளுடைய சொத்துன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். முதல்ல எது சொத்து, எது நமக்கான ஃபினான்ஷியல் ப்ராசஸ் அப்படிங்கிறத கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களும் தெரிஞ்சிருக்கணும். பணம் அப்படிங்கிறதுடைய மதிப்பையும் பணம் அப்படிங்கிறதுடைய நாலேஜும் இல்லாத பெண்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள், அதிகமாக கஷ்டப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவங்களுக்கு தெரியலை. அவங்க எவ்வளோ படித்தவங்களாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவங்களுக்கு தெரியலைங்கிறதுனால ஈஸியாக ஏமாற்றப்படுறாங்க. அப்போது நீங்கள் இவ்வளோ அப்போ நான் நகையே வாங்கக்கூடாதா, அப்போ என் நகையெல்லாம் நான் விற்றுறணுமா? நான் இன்னும் அதை பற்றிலாம் எதுவுமே பேச வரலை. கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு உடனே ஒரு முழு தீர்வை கொண்டு கொடுத்துருவேனா அப்படின்னா அப்படி நான் என்றைக்கும் சொல்லலை. அந்த அளவுக்கான அந்த ஹிக்குமத்து எங்களுக்கும் இருக்கா அப்படின்னா இறைவன் தான் அறிவான். ஸோ அதை பற்றி நான் பேசலை. ஆனால் பெண்களுக்கு என்ன இல்லைங்கிறதையும் என்ன தேவைங்கிறதையும் பேசுகிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ பெண்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் தெரியாததுனால அவங்க அந்த இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய நகையை நான் விற்று கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா என் நகைக்காக எங்கள் அப்பா அம்மா கொடுக்கணும், எங்கள் அத்தா கொடுக்கணும், இல்லைன்னா என்னுடைய அண்ணன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? இன்றைக்கி நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே கொஞ்சம் சிரமப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். ஒரு சாரார் நல்ல நிலைமையில் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க ஓகே. பட் அதை தாண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள் அதிகமானவர்களாக மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய சகோதரனையும் கஷ்டப்படுத்துகிறோம், அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு நம்ம இஸ்லாமிய லேடீஸ் பகுத்தறிவே இல்லாத அளவுக்கு தன்னுடைய அண்ணன்மார்கள்ட்டையும் தந்தைட்டையும் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே சமயம் அந்த அண்ணனை கட்டின அந்த மனைவி, அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ அப்போ கான்செப்ட் இந்த இஸ்லாமிய சமூகம் எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய தாய் வீட்டில் எல்லாத்தையுமே கேட்குறா, அதே சமயம் தன்னுடைய கணவன் வீட்டு சைடில் இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறா. ஏன் அப்படின்னா, கணவன் வீட்டில் உள்ளவங்க தன்னுடைய பொண்ணைத்தானே பார்ப்பாங்க. நம்ம எப்படி நம்ம அம்மாட்ட வாங்குகிறோமோ அந்த மாதிரி நம்மளோட நாத்தனார் நம்மளோட மாமியார்கிட்ட நம்மளுடைய கணவர்கிட்ட வாங்குகிறாங்க. ஸோ இதுதான் டோட்டலாக அப்படியே ரிவைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதுலேருந்துலாம் நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா முதல்ல பெண்களுக்கு அந்த ஒரு
மற்றவங்களுடைய பகுத்தறிவு வேணும். மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க நமக்கு மட்டும்தான் பண்ணணுமா, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்லாம் தெரியணும். இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, பொருளாதார அறிவு நமக்கு இருக்கும்போது. ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ரம்ஜான் வந்துருச்சு, நான் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் என் ஜக்காத்துக்கு வந்து என்னோடய நகையை நான் என்ன பண்ணுறது, விற்று கொடுக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாம் உங்களுடைய மனநிலை பொறுத்து. நீங்கள் விற்றாலும் யாருக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்கன்றது ஒன்று இருக்குது. ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஒன்று, நீங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக இருந்தால் அந்த கவர்மெண்ட் வாங்கும். அப்போ கவர்மெண்ட்டு படி அப்படின்னு பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், நம்ம ஜக்காத்தை விட மேலே ரொம்ப அதிகமாக டேக்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் ரியாலிட்டியாக சரி நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது திருமணமாக போகிற பெண்களுக்கோ அல்லது இந்த மாதிரியான, அதாவது பாசிவாக, அதாவது வருமானம் வராத எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் ஜக்காத் கொடுக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு ஏழை இளைஞன் இருக்கான், இல்லை திருமணமாக போகிற இளைஞன் இருக்கான், அல்லது நல்ல அறிவுள்ள எபிலிட்டியான இளைஞன் இருக்கான். ஸோ அவனுக்கு, அல்லது பெண் இளைஞர் அந்த எபிலிட்டியான பெண் இருக்கா, ஸோ அவங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டாக அது இருக்கணும். ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு வருமானம் வரக்கூடியதாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஜக்காத்து கொடுங்க. நான் ஜக்காத்தை தடுக்கக்கூடியவளாக இல்லை. ஆனால் உங்களுடைய ஜக்காத் இன்னொருத்தவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து சும்மா அவங்களுக்கு திருமணத்துக்கு நகை வாங்கி தர்றது, திருமணத்துக்கு பொருளை வாங்கி தர்றது, இதெல்லாம் வாழ்வாதாரமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வருமானத்தை தருமோ அதுதான் ஜக்காத். அப்போ அல்லாஹ் வந்து ஜக்காத்து கொடுத்தா அவங்க பொருள் வளருங்கிறான். எப்படி வளரும்? வருமானம் வந்தால் தானே வளரும். அப்போ அந்த வருமானம் வர்ற மாதிரியான செயலுக்கு, விஷயத்துக்கு உங்களுடைய ஜக்காத்து பணத்தை நீங்கள் கொடுங்க. அதுவும் அந்த வருமானம் வர்றது வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் தவறான வழியிலையும் போகுது. அதாவது ஒரு இல்லீகல் அஃபேர்ஸுக்கெல்லாம் வந்து நகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கல்ச்சரும் நம்ம பார்க்க முடியுது. இறைவன் பாதுகாப்பானாக சில பெண்கள் அப்படியும் கொடுத்துடுறாங்க. குரான் வந்து, இஸ்லாம் வந்து அதை வந்து உங்களுக்கு காமிக்கலை. உங்கள்கிட்ட நகை இருக்குங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவன் உங்களுக்கு பழகுனவன் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறான், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்குறாங்கிறதுக்காக உங்கள் நகையை கழட்டி கொடுத்துட்றது வந்து சரி கிடையாது. அது ரொம்ப தப்பு. அதே சமயம் உங்களுடைய அந்த நகையை வந்து சரியான முறையில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்களுடைய மகரமான ஆண்கள், உங்கள் தம்பியாக இருக்கட்டும், உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், உங்கள் தந்தையாக இருக்கட்டும், இன்னும் வந்து உங்கள் கணவனாக இருக்கட்டும், கணவனோட வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், யார் இந்த மாதிரி பணம் பிரச்சனையில் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து அதில் நீங்கள் ஷேர் வாங்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாமே கொடுத்துட்றோம், அதை திருப்பியே தரமாட்டுறாங்க, அது வேறு விஷயம். இதில் எங்கே ஷேர் வாங்குறது? பட் ஷேரு வாங்கணும். இது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தான் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ இதை பற்றிலாம் பேசணுன்னா நிறைய டைம் இருக்குது, நிறைய டைம் எடுத்து நான் பேசணும். ஸோ அது இன்ஷா அல்லாஹ் நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஃபினான்ஷியலுக்குன்னு யோசித்து அதுக்கான விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜக்காத்து கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். கொடுங்க, கொடுக்காமல் போங்க. ஆனால் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, யாருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணுமோ, யாருக்கு பொருளாதார சப்போர்ட் வேணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவங்க பொருளாதாரத்தை உருவாக்கணும். ஸோ இதில் கவனம் வைங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நகையை விற்று இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கிறாங்க.
அது விஷயம் இல்லை. நிறைய ட்ரஸ்ட்டுக்கு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ட்ரஸ்ட்டுன்னு வச்சுட்டு சுபஹானல்லாஹ் இறைவன் போதுமானவன், எல்லா ட்ரஸ்ட்டுகளும் வந்து சரியாக இயங்குதா அப்படின்னா அல்லாவே அறிவான். ஸோ அதுக்குன்னு நான் ட்ரஸ்ட்டு மேலெலாம் குறை சொல்லலை. ஆனாலும் நீங்கள் வந்து குர்ஆன்லையுமே எடுத்து பாருங்கள். அல்லாஹ் வந்து உங்கள் வயிற்றுலையே நிரப்பிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்களே வாங்கி வாங்கி வச்சு உங்கள் வயிற்றையே நிரப்பாதீங்க, யாரையும் வந்து இறைவனோட வழியிலேருந்து தடுக்காதீங்க அப்படிங்கிறான். அப்போது இப்போ நீங்கள் உங்களை எல்லாரையுமே வந்து ஜக்காத்து கொடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஜக்காத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கலை. அஸ்தஃபிருல்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக. அதே சமயம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறதாக இருந்தால் யார் உழைக்கக்கூடியவராக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த உழைப்புலேருந்து ஒரு ஷேர் நீங்கள் கட்டாயம் வாங்குங்க. அப்படி வாங்க தெரிஞ்சாதான் உங்களால் அடுத்த முறை ஜக்காத்து கொடுக்க முடியும். ஜக்காத்து எப்படி வந்து நபிமாருடைய மனைவிமாரெலாம் திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படி முடிஞ்சுது, அவங்களுக்கு எப்படி வருமானம் வந்துச்சு? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சுத்தமாக நமக்கு மறக்கடிச்சிட்டாங்க. அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்ததுலேருந்து எப்படி நான் வாங்குவேன்? திரும்பவும் நான் சொல்கிறேன், இருக்கப்பட்டவங்க கிட்ட நான் பேசலை. இருக்கப்பட்டவங்க தாராளமாக நீங்கள் கொடுங்க. ஆனால் சுப்ஹானல்லாஹ், இருக்கப்பட்டவங்க இன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க, அதனால தான் அவங்கள்கிட்ட இருக்குது. இல்லாதப்பட்டவங்க தான் ஒரு என்ன சொல்கிறது, உரிய இடத்துல காசு கொடுக்க மாட்டோம். அதாவது உண்மையாக உழைப்பாங்க, நமக்கு எல்லாமே செய்வாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வின் பெயரால் நம்ம வந்து உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு காசை தூக்கி கொடுப்போம். முதல்ல நம்மளை நாம் சரி செய்யணும். ஸோ ஜக்காத்துனா இதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேக்ஸு, அந்த டேக்ஸை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டு நிறைய டேக்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிருச்சு. அப்போ அடுத்து இந்த ஜக்காத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, யார் உழைக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேட்டிவில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம ரிலேட்டிவ்ஸே நம்மளால் நம்ப முடியாது, மற்ற அந்நிய ஆண்கள்லாம் நம்ம நம்பக்கூடாது. பட் பெண்களுக்கே தரீங்க அப்படின்னா அது வேறு. பட் அதுலேயுமே வந்து வட்டிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அல்லாவே சொல்கிறான், வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனால் நான் வியாபாரத்தை அனுமதிக்கிறேங்கிறான். அந்த வியாபாரம்னா என்னென்னா மிக முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும். நம்மளே இன்றைக்கி வந்து ஒரு செயல் செய்ய நினைக்கிறோம், ஆனால் அந்த தொழில் செய்ய எனக்கு காசு இல்லை அப்படின்னா, எனக்கு யார் இப்போ என்னுடைய அக்காவோ என்னுடைய அண்ணனோ ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வாங்கி நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க தான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே அந்த பணத்துக்கு என்னுடைய லாபத்தில் நான் இவ்வளோ அவங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு நினைக்க மாட்டோம். இப்போ இதுலேருந்தே தெரிய வேணாம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் கொடுக்குறதுலேருந்து திரும்ப வரணும், லாபத்தில் பங்கு எடுத்துக்கோங்க, தப்பில்லை. இது இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும், பட் உங்களுக்கு பேசிக்காக புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஜக்காத் நீங்கள் கொடுங்க, கட்டாயம் கொடுங்க. யாருக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு கொடுங்க. எந்த ஒரு ஜக்காத் வந்து பல மடங்காக பெருகுதோ அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்குறான். ஏன்னா அப்போ தான் சொசைட்டி அந்த பணம் ஒரே இடத்துல தேங்காமல் அப்படியே ரொட்டேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜக்காத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்க. நம்ம ஒவ்வொருவரையும் ஜக்காத்து கொடுக்க தகுதியுடையவர்களாக இறைவன் ஆக்கி வைப்பானாக. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜக்காத் என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவையும் ஹிக்மத்தையும் இறைவன் தந்தருள்வானாக. ஸோ இதில் என்னுடைய அறிவுக்குட்பட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதில் வந்து இதுதான் சரி அப்படின்னு நான் சொல்லலை, பட் எந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களோ யோசித்து முடிவுகளை எடுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.